வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி தக்காளி சாதம் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், 3 தக்காளி, பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, 1 டம்ளர் அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். 1 டம்ளர் அரிசின்றதுனால நான் சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், ரெண்டும் கலந்து தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அது நல்லா ஃப்ரை ஆனோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே கொஞ்சம் தீயை குறைச்சிங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினாவை போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் வதக்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கின உடனே காரத்துக்கு நம்ம 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுடலாம். இப்போது நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஆர்டினரியாக நான் சாதம் வடிக்கிற புழுங்கல் அரிசி தான் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்குங்க. இது பச்சை அரிசிலையோ இல்லை பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பாவில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை. நம்ம சாதாரணமாக வடிக்கிற சாதத்திலே செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு நிறுத்திடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பலன்னு உதிரியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஜூஸியாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பொட்டேட்டோ சிப்ஸோடு தான் வச்சு சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.